மேலும் ஏதாவது விளக்கம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க சேர்த்துட்டு கவிக்கு போயிடலாம். வாழ்க வளம். கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நேற்றைய கேள்வி ஒரு முறை. மைத்திலி அம்மா உங்க கேள்விய இன்னொரு முறை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நேற்று கோதை அம்மா அறம் பத்தி பேசினாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாமே இறை துகளா இருந்தோம்னா, இறை அருளோட நீங்க வேற நான் வேற இல்லைன்னு இருந்தோம்னா நமக்கு ஏன் கர்மா மட்டும் வேறுபடுது? அது ஒன்னா இருக்கணும் இல்ல? அறம்ங்கிறது இன்பில்டா வந்திருக்கணும் இல்லையா? இன்றியமையாத ஒன்னா இருக்கணும். நம்ம ஏன் அதெல்லாம் பயிற்சியில கொண்டுட்டு வரோம்? தான் கேள்வி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இறைநிலைத்தான் அனைத்துமா இருக்கு. பஞ்ச பூதங்களாகவும் 5 அறிவு விலங்குகளாகவும் விலங்கிலிருந்து தோன்றிய மனிதனாகவும் இருக்கு. அப்போ மனிதனுடைய கருமையத்தில் அனைத்து தன்மைகளும் இறைநிலையின் அன்பும் கருணையும் முதற்கொண்டு விலங்கின பதிவுகளான பிற உயிரை துன்புறுத்தி கொள்ளக்கூடிய அனைத்து பதிவுகளும் கொண்ட ஒரு தெய்வீக நீதிமன்றமான கருமையத்தை கொண்ட மனிதனாக நாம வந்திருக்கோம். அப்போ அதில் அறம் செய்வதற்கான அனைத்து தன்மைகளும் அன்பும் கருணையுமாய் அலை வடிவத்தில் பதிவாகி உள்ளது. மனிதன் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் தனக்கு வேண்டும் என்ற எல்லை கட்டிய நிலையில் வாழும் பொழுது அந்த மேகம் படர்ந்தது போல அந்த தன்மை மேலே படிந்துள்ளது. இந்த கதையை நீக்க வேண்டும் என்றால் வாழும் காலத்தில் அகத்தவம் இயற்றி தற்சோதனைகள் முறையாக பயின்று வரும் பொழுது நிச்சயமாக அந்த கலங்கங்களை நீக்கிக் கொண்டு இறைநிலையின் தன்மையாக மிளிர முடியும் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை வழி நடத்துவாராக. நல்லதொரு 9 மைய தவத்தை வழி நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இறைநிலையிலிருந்து நாம் வந்த கதையை அழகான வார்த்தைகளால பதிலாக கொடுத்த ஞானாசிரியர் அருள்நிதி பூர்ணிமா அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவங்க சொன்னதை தொடர்ந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பகிர்ந்துட்டு நம்ம அந்த ஞான களஞ்சியத்துக்கு போலாம். அம்மா சொன்ன மாதிரி இந்த 2க்கும் கூட அந்த பதிலுக்கும் இன்னைக்கு நாம எடுத்திருக்கக்கூடிய ஞான களஞ்சியம் பாடலுக்கு கூட கொஞ்சம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அறம் என்பது நம்ம கிட்ட இருக்கு. அம்மா சொல்ற மாதிரி டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா அதற்கு மேல நம்முடைய அந்த ஒவ்வொரு பரிணாமத்துல தன்மாற்றத்துல மாறி மாறி வரும்போது செய்த செயல்கள் அத்தனையும் பதிவுகளாக மேல படிஞ்சிருக்கு. அதனால அடியில இருக்கிறது தெரிய மாட்டேங்கிறது. அவ்வளவுதான். அத மகரிஷி அந்த நம்ம இறைவணக்க பாடல்ல அழகா அதுக்கான பதில் கொடுத்துட்டாங்க. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ பழுக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணுது? ஓடோட ஒட்டிக்கிட்டே இருக்கு. புளியம்பழத்தை மகரிஷி சொல்லுவாங்க ஒரு உதாரணமா. புளியம்பழம் பழுக்கிற வரைக்கும் ஓடோட பின்னி பிணைஞ்சிருக்கும். ஆனா பழுத்துருச்சுன்னா அந்த ஓடு தனியா வந்துடும், பழம் தனியா வந்துடும். அந்த மாதிரி இந்த களங்கங்கள் எல்லாம் போக 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 நாம நம்மளோட மூலத்தை உணரக்கூடிய தன்மை வந்துடும். அப்போ நீங்க சொன்னீங்களே எல்லாருமே இறை துகள் தான், ஏன் இந்த வேறுபாடு? அது புரிஞ்சிடும். அது புரியறதுக்காக 14 வயது வரை கொடுத்ததுதான் நம்பிக்கை வழி. இப்ப நம்ம அப்படியே இந்த களஞ்சிய பாடலுக்குள்ள போலாம். சிலை வணக்கம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாங்க. எந்த இடத்துலயும் மகரிஷியை பொறுத்தளவுல எதிர்மறையானவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்த வலிமையான வார்த்தைகளால் சாடுறதோ என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. அதை ரொம்ப அழகா கையாளக்கூடிய மிகப்பெரிய வார்த்தைகள்ல தொகுத்துதான் கொடுத்திருப்பாங்க.
அந்த சிலை வணக்கம் அப்படிங்கும் போது பக்தி யோகம்னு வரும். அத கூட எப்படி சொல்றாங்க, ஒரு வயது வர வேணும். கடவுள்தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். அதேதான் இந்த பாடல்ல அடலா கொடுக்குறாங்க. அறிவிற்கு அழகு உருவம் நற்குணங்கள் கற்பித்தோமா. அப்ப நம்பிக்கை வழியில அறத்தை நமக்கு வலியுறுத்தினாங்க. நேத்து பார்த்த மாதிரியே அந்த அறத்தை வலியுறுவதற்கான ஆரம்பம் நம்பிக்கை வழி. அச்சமூட்டியோ ஆசை காட்டியோ அதுக்காக என்ன பண்ணினாங்க, சிலை வணக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த அறிவு என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறதோ, நான் எப்படியெல்லாம் உயர்ந்திருக்கணும்னு நினைக்கிறனோ அதையெல்லாம் ஒரு உருவத்துல ஏற்றி வைத்து அந்த உருவத்தை வணங்கும்படி சொல்லி கொடுத்தாங்க. அதற்குள்ள ஆழ்ந்திருக்கக்கூடிய பொருளும் நன்மை மட்டுமே. ஒவ்வொரு சிலை வணக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கிறது என்ன, ஏதோ ஒரு நற்குணத்தை நமக்கு கொடுக்கிறது தான். அப்போ அறிவிற்கு அழகு உருவம் நற்குணங்கள் கற்பித்து அதனை சிலை வடிவாய் அமைத்து வணக்கம் செய்தால், அப்படி வணங்கினா என்ன கிடைக்கும், சிறிய வயதோர் வளர்ந்து சிந்தனைக்கு வரும் மட்டும் சிறப்பு அடைய முடியும், சிறப்படைந்து வருவார்கள். ஏன்னா அவங்களுடைய அப்போ இருக்கக்கூடிய அறிவின் நிலைக்கு ஏற்ப அந்த நம்பிக்கை வழி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த போட்டு வைக்கும். ஒரு உதாரணம், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பாடல் சொல்லி கொடுத்திருப்பாங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா என்று நம்ம எல்லாரும் காரணம் காரியம் தெரியாம பாடியிருக்கோம். ஆனா அதற்கே சிந்தனை உயரும் போது ஒருத்தர் சொல்றாங்க, குழந்தையாக இருப்பதிலிருந்து இறந்து படுகின்ற வரை மனிதன் உண்ணுகின்ற உணவின் அடிப்படையில் எப்போதும் இறை சிந்தனையோட இரு அப்படிங்கிறத மறைமுகமா அந்த பாடல் சொல்லுதான். முதல்ல பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலிட் ஃபுட்டா தெளி தேனு, அதுக்கப்புறம் எல்லா வகையான உணவும் சாப்பிடக்கூடிய பாகும் பருப்புமா. அப்ப இது 14 வயதுல உள்ளவங்களுக்கு புரியுமானா புரியாது. அப்ப அவங்களுக்கு சிலை வடிவத்து எல்லை கட்டி சொல்லி கொடுத்தாங்க. அது வரைக்கும் அந்த வழக்கம் சரியானதுதான். அதற்கப்புறம் என்ன பண்ணணும், வயது 16 தாண்டில் இப்பதான் மகிழ்ச்சி ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. அப்போதான் தன்னைத்தானே தன்னுடைய உயிரை அறியக்கூடிய அளவு வரும். கருவறிந்து தவம் இருக்க கற்பதற்கு வயது 16 வேண்டும். கரு முதிர்ச்சி அடையாமுன் இதை பழக்க கனல் மீறும் வேகத்தை உடல் தாங்காது. இன்னொரு பாடல்ல சொல்றாங்க, அங்க கரு முதிர்ச்சி அடையல 14 வயது வரைக்கும், கரு முதிர்ச்சி அடையாமுன் இதை பழக்க கனல் மீறும் வேகத்தை உடல் தாங்காது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம், தவத்துக்கு அருகதையாம் அந்நாள் மட்டும் கருத்தை விரித்து ஒன்றல் ஜபம் உருவ தியானம் இதெல்லாம் பண்ணலாம். அடுத்ததுதான் பாயிண்ட் சொல்றாங்க, கரு முதிர்ந்தும் கருத்தை விரித்தே வணங்கல் கனி இருப்ப காய் உண்ணும் வகை போலாகும். அப்பயும் அது தப்புன்னு சொல்லல. நல்லதா பழுத்த நிலை வருவதற்காக காத்திருக்க வேண்டிய நீ ஏன் போய் காய சாப்பிடுற, காய் தான் பழமானது, காய் வேணான்னு சொல்லல. அதற்கு ஒரு வயது இருக்கு, அதுக்கப்புறம் அது பழுத்த நிலைக்கு வந்துதான் தீரும். அப்போ வயது 16 தாண்டில் இந்த சொல் வழியாக செவிவழி செய்தியாக கேட்ட விஷயங்கள் வெறும் போதனையாகத்தான் இருக்க முடியும். அப்போ மனது எப்படி தவறுக்கு போகுமா, பொறியைந்தின் வழியாக உணர்ச்சிகள் மிகுந்து வரும். இது இச்சை இயல்புன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இச்சையை ஏன் ஒழிக்க முயல்கின்றீர்கள், இச்சைதான் வாழ்வதற்கான ருசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருக்கத்தான் செய்யும். பொறியைந்தின் வழியாக அது உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்கிறது. பொருள் துறையில் பேராசை அருகுணங்கள் பெருகி வரும். அடுத்தடுத்து வளர வளர நம்முடைய நிலை மாறுது இல்லைங்களா. அப்புறம் வேலை தேடுறதும், வேலைக்கு போறோம், அப்போ பொருள் மேல ஒரு ஆசை, அதுல போட்டி பொறாமை அருகுணங்கள் வயப்பட்டு விடுகிறோம். பறிபோகும் பிறவியதன் பெருநோக்கம். பிறவியதன் பெருநோக்கம் என்ன, அம்மா சொன்னாங்களே, டிஃபால்ட்டா அந்த அறம் இருக்கே அதை உணர்தல், அந்த இறைவனது திருநிலையே எல்லாமாக இருக்கிறது அப்படிங்கிற உணர்றதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். அத கூட மறந்து இந்த லௌகீகத்துல அருகுணங்களின் வயப்பட்டு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த வழியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய உலகோர்களே அப்படின்னு சொல்றாங்க. அவ்வழியில் பாருலகீர் பழி துடைக்க உய்வு பெற 14 வயதின் மேல் அகத்தவம் செய். அப்படியே ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்துட்டாங்க.
என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அந்த 6 குணங்களின் வயப்பட்டு மனம் தீமைக்கு போகாமல் அந்த பழியிலிருந்து விடுபட்டா கீழே இருக்கக்கூடிய அறம் மேல வரும். நான் அந்த நிலையிலிருந்து ஓய்வு பெறும்போது என்னுடைய களங்கங்கள் மறையும். அதற்கு அகத்தவம் செய். அகத்தவம் மட்டும் செய்யு அடிப்படை சொல்லிட்டாங்க. அடுத்தது அந்த களங்கங்களை களைவதற்கான அகத்தாய்வும் அதற்குள்ளே இணைஞ்சிருக்கு. அப்ப இது அத்தனையும் சேர்த்து ஒரு வார்த்தையில ஒரு பாடல்ல சொல்றாங்க. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுடுறேன். வேதத்தை யான் படித்ததில்லை. ஏன்னா இது அத்தனையும் வேதம் சொல்லுச்சு. இறைநிலையிலிருந்து நாம வந்த கதை. அதை எப்படி சொல்றாங்க? வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். அப்ப நானே அதுவாக மாறிட்டேன். வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை. இது பெரிதா அது பெரிதாங்கிற கான்வர்சேஷனுக்கு நான் போகல. வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். இப்பதான் அம்மா கேட்ட கேள்விக்கான பதில் வருது. பேதித்த அண்டங்கள் உயிர்கட்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். நானும் அதுல இருந்துதான் வந்திருக்கேன். அந்த பேதித்த அண்டங்கள் உயிர் பொருள்கள் எல்லாத்துக்கிட்டே இருந்தும் அந்த ஆதியில இருந்துதான் நானும் வந்திருக்கேன். அதுவாகவே நானும் இருக்கிறேன். சோதிப்போர் புலனறிவில் என்னை காணார். புலன்களை கொண்டு பார்க்கும்போது வேறுபாடு தெரிகிறது. அது அசைதன பொருள், இது உயிருள்ள பொருள் என்று பிரித்து மனிதர்களை குணத்தை கொண்டு பிரிக்கிறோம். சுயநிலையை அகத்து உணர அவர் நான் ஒன்றே. அப்ப இங்கதான் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம். பதமடைந்து விட்டால் நாம ஒன்றுதான், அது பரமானந்தம். அதற்கான நம்பிக்கை வழி சிலை வணக்கம் என்பது இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. மன்னிக்கவும், கொஞ்சம் நேரம் அதிகமா எடுத்துட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Hi, Ayya. Be blessed. Yes, Ayya. Be blessed by the divine. Be blessed by the divine. So, do you Yes. want me to? So, do you want me to? Yes, Ayya. I want to share. Yeah, I wish to share them. Oh, Shall okay, I? fine. Yeah. Please proceed. Yes. Be blessed by the divine. The absolute space self-transform into a living being with a purpose of expand its consciousness to enjoy and experience. But under the influence of this sense, when one act against the law of nature, in the illusion of pleasure, the varied blossoms accumulated in the genetic center, the force of the nature make the birth chain in an attempt give him a chance to eradicate the blemishes in any of lives. Each one of us, we grow, keep enjoying and experiencing the pleasure and pain. So only when enlightenment blossoms, suffering should be disappeared. So the conclusion means we can eradicate our errors, only realization of truth, and achieve the purpose of life. So keep doing meditation. We can eradicate our genetic imprints. Thank you, Ayya. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Ananta Lakshman Ayya, can you share your thoughts, Ayya? Yeah, sure. Thank you so much. So, yesterday's question was Theedum Nandrum Pirartara Vara, right? Let me explain with an example. So when we the person who is from India is saying that the sun is going to set, I'm going to take rest. At the same time, the person who came from America is saying that the sun is just rises, I'm going to start my duty. So the both messages are having contradiction, since both are thinking from the five sensible, both are thinking at five sense level, means at the sensible our sensible organs level. But being a Vedatriyan, and we were taught from the Vedatriyam, we have to think our consciousness should rise above or beyond the
the sensible organs level. How? If now we can think about the sun. The sun is not hiding. We are rotating. We are hiding from the sun, but we just say that sun is hiding. We just say that sun is setting and sun rising, but sun remains constant. Sun is still rotating in place in itself, and it is not moving here and there. But we are only hiding from the sun. So, but we are talking about the third person. All the results will happen. Whatever we are doing, that results is happening for our end. So in this point only, if we are thinking beyond the sensible organs level, then we can realize the real consciousness. Means means actually, so whatever is happening to us, the reason behind is us only, not others. So the day and night didn't come by sun. The day and night is coming because of our rotating. So, as like us, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நம் இயக்கத்தின் மூலமாகவே நமக்கு தீதும் நன்றும் வருகிறது. That's my conclusion. Thank you, Ayya. Thank you, Amma. Thank you, Ayya. Shanti ji, Amma, can you share your thoughts, Amma? Oh, be blessed by the divine. We are living in this society, and the society cares for us from the birth till the age of 15, giving we are in the generosity of the society. So under the caring and loving of by the society, the parents also brought forth by the society also. So we are indebted to the society. So it is our duty to repay the duty, to repay them in the form of wealth or health or physically or circumstances or power, to repay the duties to the society. If we do not repay the society, what happens? The poverty results in the society. So this is the reason only why poverty arises in the society is because most of them are not doing their responsibility as to the welfare of the society. So fewer are richer and more we can see poorer in the society. So, and the other duty is that is self, Than Kudumbam Chutram Urar Ulagam. That is, we do not, we have to see the 5 duties without without leaving any of the 4. So these are the duties of the individual for us, for the welfare of the society. This is my understanding, Ma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Vidyamma, can you share, Amma? Be blessed by the divine, Amma. Amma Purnima, Amma, can you repeat the question, Amma? What is the question? Amma, the question is this, Amma. We all are from the infinitesimal particle. We are all the composition of Irai Tuhal. So we are all same, but we have a phrase from ancient poem that Teedum Nandrum Pirar Taravara. And from this point, we are having different bundle of karmas instead of we all should have the same karma. Why is the difference? Did you get the question, Amma? Yeah, yes, Ayya. Thank you, Ayya. Thank Be you. blessed Thank by you. the divine. Be blessed by it.
Yeah, as we are from the the Almighty, and due to the compressive force, the energy particles. From there, we are traveling. The transformation is happening. So all moon, all the planets, moons, like that, and moon, and coming to the living organs, 1 cells to 6 sense humans. So all the way the imprints are due to the waves, like the wave theory of our Maharishi, we are having that imprints, holding the imprints. When coming to the living organs, like from 1 sense to 6 sense humans, there arise the difference due to our when humans, even in the 1 sense organs, till the 5 sense organs, all the animal imprints is arising, it's accumulating. Before that, all are like pure and common, I think. From that 1 sense to 6 sense organs only, the difference arises. When we are coming to the humans, due to our living situation and the job nature and the knowledge, all these things, due to this, the difference arise. And there, humans are forgetting about the traveling, and because due to the 6 temperaments, we are forgetting about the noble, like divinity and all these those things. When the 6th sense, like when starting to realizing the self-realization, that time man is able to knowing already it is in our genetic center. All these imprints are accumulated in the genetic center, but we are forgetting and living we are thinking all is happening because of us, like that ego. Due to that ego, we are forgetting the divinity. When we started realizing the sixth sense due to the meditation practice, we are again coming to know about the divinity, and there again we are starting to live with noble thoughts, deeds, actions coming. So due to this, we can lead a good life and a noble life. Be blessed by the divine. I don't know, I'm not giving proper explanation. Sorry about that. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Let us conclude the session with blessing for the world.